ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். புது சீரியல் பூங்காற்று திரும்புமா. பேரில் தாங்க திரும்புமா. பூங்காற்றுலாம் நல்லதாக இருக்குது. உள்ளே பார்த்தா செம்ம பயங்கரமாக மாசாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது அந்த சீரியலை பார்க்கும்போது. ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் இருந்துச்சு எனக்கு அந்த ப்ரொமோ பார்க்கும்போது. ஸோ 2 ஹீரோவில் ஒரு ஹீரோட ப்ரொமோ தான் நமக்கு இப்போ வரைக்கும் காமிச்சிட்டே இருக்காங்க. பேக் டு பேக் அவங்களோட ப்ரொமோ மட்டும் தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. மெயின்லி நம்ம சமீரோட ப்ரொமோ இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவர் வந்து ஒரு ஜூஸ் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவார், இல்லைன்னா ஜூஸ் ஷாப் வச்சிருப்பார். ஒரு வில்லேஜ் பையன், நார்மலான பையன் மாதிரி தான் இருக்கு அவரோட லுக்லாம் பார்க்கும்போது. இந்த சீரியலில் வீரபத்ரன் அப்படின்னு ஒரு கேரக்டரில் ஆக்டர் இசான் ஷியா வந்து பண்ணுறாங்க. அவங்க தான் நம்ம நீ நான் காதல் சீரியலில் மெயின் லீடாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, பிரேம் ஜகோப். அவங்களோட ரியல் பிரதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசான் ஷியாம். மை டெபியூட் இன் தமிழ் அஸ் வீரபத்ரன். ஆல் கிரெடிட்ஸ் டு மை டியர் டைரக்டர் மனோஜ் சார் அண்ட் மை லவ்லி டிஓபி ராஜா சார், மை மென்டர்ஸ், தேங்க்யூன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலிக்கு நன்றி சொல்கிறாங்க. கூடவே ரொம்பவே எஸ்பெஷலாக என்னோட பிரதர் பிரேம், அதாவது நம்ம ஹீரோ இருக்கார்ல ராகவுக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் கடவுளுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து விஷஸ், அதாவது தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு கேப்ஷன் கொடுத்து. ஃபர்ஸ்ட் டெபியூட் சீரியல் வந்து தமிழில் பண்ணுறாங்க. வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். டெபியூட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோ கேரக்டர் மேலே நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது. இந்த இடத்துல இதுலேருந்து வந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க நம்ம ஆனந்தி கேரக்டர் பண்ணுற சோபனா. ஸோ அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க போல் 10 லட்சம். அதனால தான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த 10 லட்சம் கடன் நான் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அண்ணன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ சமீரை வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ட்ராக் வரும். அவர் தான் மெயின் லீடு. பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஹீரோட ட்ராக் எதுவுமே நமக்கு ரிவீல் ஆகலை, எந்த ஒரு ப்ரோமோமே நமக்கு காமிக்கல. பட் லுக் மட்டும் கிடச்சிருக்கு. பட் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சமீரை பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? ப்ரோமோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.